இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோடுல கவுந்தபாடி அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ரெசார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். குட்டா வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே மிகப்பெரிய விஷ்ணு சிலை, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு பார்க்கு. இந்த ரெசார்ட்ல அப்படியே எண்ட்ல வந்தோம் அப்படின்னா உள்ள ஒரு பெரிய சினிமா தியேட்டர், ரெஸ்ட் ரூமு, ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கான இடம், அப்புறம் நீங்க ஃபேமிலியா வந்தீங்க அப்படின்னாலும் தனித்தனியா தங்குற மாதிரியான குட்டி குட்டி ரெசார்ட்ஸும் உள்ள இருக்கு. அழகழகான பேம்பூ ட்ரீஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே டியூட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாட்கள் ஆச்சு. எனக்கு இந்த 10th 11th இதெல்லாம் பரபரப்பா போயிட்டு இருந்த சூழ்நிலைகள்னால எந்த ஒரு வீடியோ கண்டென்ட்டுமே எடுத்து போட முடியாம போச்சு. அடுத்து மிகப்பெரிய ஸ்டடீஸ் 12th இறங்கியிருக்கேன். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த வருஷமும் வீடியோ அவ்வளோக்கா போட முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எங்கேயாச்சும் அப்பப்போ வெளியே போகும்போது நான் கண்டிப்பாக விளாக் எடுத்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கவுந்தபாடி அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ரெசார்ட்ஸ், அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. வராகி அம்மன் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணா ஸ்டாச்சு பக்கத்துலேயே இருந்துச்சு. இப்படி மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. மேலெல்லாம் பாருங்கள், நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் தொங்க விட்டுட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்ததாக நம்மளுடைய தமிழ் புகழை காமிக்கிறது மாதிரி திருவள்ளுவருடைய சிலைகள் வச்சுருக்காங்க. நிறைய ஏகப்பட்ட மரம் வளர்த்திருக்காங்க. பூரா ஒரு காடு மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் இங்கே வந்தீங்க அப்படின்னா. அடுத்து இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு மிகப்பெரிய விஷ்ணு சிலை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், விநாயகர் சிலை, விஷ்ணு சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல பெருசாக கோல்டன் கலரில் பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. அது ஆக்சுவலாக கீழே இருக்கிறது ஃபிஷ் டேங்க். நம்ம போகும்போது கிளியராக பார்க்கலாம். இங்கே ஒரு ஹனுமான் ஸ்டாச்சு, அப்படியே ஒரு கோயில் ஃபீலும் கொடுக்குது. ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஒரு பார்க்கு, ஒரு ரெசார்ட் எல்லாம் கலந்ததாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ஈரோடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். இங்கே நாங்கள் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பாவுடைய ஒர்க் பண்ணக்கூடிய காலேஜில் ஒரு பிரின்சிபல் சார் ரிட்டையர் ஆகக்கூடிய அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான். ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு சினிமா தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டரில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அதில் ஒரு வெல்கம் டான்ஸ் ஒரு குட்டி பாப்பா டான்ஸ் ஆனாங்க. அதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜில் ஒர்க் பண்ண பழைய பிரின்சிபல், அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாஃப், இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்பீச் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ கட் பண்ணிவிட்டு ஓடிடுவீங்க. அதனால் நான் அதை எதுவும் காட்டலை. ஜஸ்ட் இந்த டான்ஸை மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த தேட்டரில் மேலெல்லாம் காமிக்கிற பாருங்கள், லைட் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சைட்லேயுமே அந்த வரி வரியாக இருக்கிறதுமே லைட் தான். அதை ஆன் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஓகே, இப்போ அதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோம் அப்படின்னா இப்போ அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, வெளியவே ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த மாதிரி நிறைய புகழ்பெற்ற நிறைய பேருடைய ஃபோட்டோலாம் போட்டு அவங்கள பற்றிலாம் கீழே எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே நாங்கள் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து ரெஸ்ட் ரூம்ஸில் இந்த மாதிரி நீட்டாகவே கட்டியிருக்காங்க. உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கான ஏரியாஸ்லாம் இந்த மாதிரி நீட்டாகவே கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அடுத்து இங்கே மரத்தாலேயே ஒரு சின்ன ஒரு ஸ்டாச்சு செஞ்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இடமும் இருக்குது இங்கே. அந்த இடத்துல ஒரு புலி வெளியே வர மாதிரியான ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெசார்ட். அது ஆக்சுவலி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபேமிலியாக வரீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இங்கே நிறைய ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு தவளை. இவ்வளோ பெரிய தவளையை நம்ம உலகத்திலேயே பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு தவளையை இங்கே ஸ்டாச்சுவாக செஞ்சுருக்காங்க. இங்கே ஒரு குதிரை இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே கண்டக்ட் பண்ணிக்கலாம், பர்மிஷன்லாம் வாங்கி. இங்கே ஒரு 2 டால்ஃபின் ஸ்டாச்சு இருக்குது.
இது நான் சொன்னேன் இல்லையே, எங்கள் அப்பா ஒர்க் பண்ணக்கூடிய அந்த காலேஜில் அந்த பிரின்ஸிபல் சாரினுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக இந்த ஒரு பேனரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விளையாடுறதுக்கு ஆக்சுவலி நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி பார்க்கில் இருக்கிற மாதிரி எல்லாமே இருந்தது. இன்னுமே நிறையா செட்டப்லாம் போட்டிருந்தாங்க நாங்கள் வரும்போது. அதை நான் வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ சரி, திரும்ப வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பலூன் டைப்லலாம் நிறைய வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, காற்றெல்லாம் பிடுங்கி போட்டாங்க. ஸோ எனக்கு கடுப்பாயிடுச்சு, என்னடா வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண முடிஞ்சதை மட்டும் விஷ்ணு சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன தண்ணி தொட்டி மாதிரி இருக்குது. அதில் எல்லாம் ஃபிஷ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஒரு 2 ஃபிஷ் மட்டும் இருந்தது பார்த்தேன். நிறைய பேம்பூ ட்ரீஸ்லாம் இருக்குது, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். பட் அவ்வளோதான், ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு உள்ளே கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஃபேமஸான பர்சன்ஸோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு அவங்கள பற்றியெல்லாம் கீழே ரைட் பண்ணியிருக்காங்க. அதில் கல்பனா சாவ்லாவோட ஃபோட்டோவும் அன்னை தெரசா ஃபோட்டோவும் தான். அவங்க 2 பேரும் மட்டும்தான் எனக்கு தெரியும். வேறு யாரோ நிறைய ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க, எனக்கு தெரியல. அப்புறம் இங்கே ஒரு பசுவோடைய குட்டி வந்து பால் குடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்து செம்பிளியே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி இது மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், கடைசியாக எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோட எண்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஷூட் பண்ணது எடிட் பண்ணி போட முடியாத காரணத்தினால கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் வருது, அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.